கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. இந்த சங்கீதம் சுவிசேஷ சபையின் சங்கீதமாகும். புதிய ஏற்பாட்டு சபை மகிமையின் சபையாக இருக்கிறது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:6. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவதனால் நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய ராஜரிகத்தை பற்றி சங்கீதக்காரர் இங்கு விரிவாக சொல்லுகிறார். கர்த்தர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் தம்முடைய புயபலத்தோடு ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது மகத்துவத்தை அணிந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அவர் பராக்கிரமத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார். யுத்தகலத்தில் படைத்தளபதி சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கம்பீரமாக நிற்பது போல கர்த்தரும் கம்பீரமாக ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வஸ்திரம் மகத்துவம் நிறைந்ததாய் இருக்கிறது. அவருடைய சர்வாயுத வர்க்கம் பராக்கிரமம் நிறைந்ததாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை தமக்கு கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய பலமும் பராக்கிரமமும் யாரையும் சார்ந்தும் இல்லை. அவர் தாமாகவே பலமும் பராக்கிரமமும் உள்ளவர். தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையினால் சர்வலோகமும் சர்வலோகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த பூமியை சமுத்திரங்களின் மீது ஸ்தாபித்திருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. தேவன் தம்முடைய பராமரிப்பினால் சர்வ சிருஷ்டிகளையும் தாங்கி பிடித்திருக்கிறார். தேவனே எல்லா சிருஷ்டிகளையும் ஆதரித்து போஷித்து பராமரிக்கிறார். தேவன் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் அணிந்து கொண்டிருந்தாலும் அவர் சாதாரண சிருஷ்டிகள் மீதும் கரிசனை உள்ளவராகவே இருக்கிறார். சிருஷ்டிகளின் தேவையை அவர் மறந்துவிடவில்லை. மகத்துவமும் பராக்கிரமமும் உள்ள தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். தேவன் தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து பாதுகாத்து பராமரிக்கிறார். தேவனுடைய மகத்துவத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பூச்சக்கரத்தை பாதுகாத்து பராமரிக்கிற தேவன் தம்முடைய சபையை பாதுகாத்து பராமரிப்பது அதிக நிச்சயமாமே. தேவனே தம்முடைய சபையை ஸ்தாபிக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 93, 97, 99 ஆகிய 3 சங்கீதங்களும் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஆரம்பமாகிறது. இந்த சங்கீதங்கள் முடிவு வரும்போது கர்த்தருடைய பரிசுத்தத்தை விவரித்து கூறுகிறது. பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் வாசம் செய்யும் பர்வதம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தர் பூமியிலே ராஜ்யபாரம் பண்ண வரும்போது கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தம் மனுஷருக்கு தெரிய வரும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனாலும் தரிசிக்க முடியாது. சங்கீதம் 93 தேவனை பற்றி கூறப்பட்டிருக்கிற காரியங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார். பூச்சக்கரம் அசையாதபடி நிலைபெறச் செய்கிறார். அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. கர்த்தரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அவருடைய சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தருடைய வாசஸ்தலம் பரிசுத்தமானது.